அடிக்கிற அந்த மாறி மலைக்கு வந்து அம்மா பண்ணுற அந்த ஓட்டு கொழுக்கட்டை ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அம்மா சொல்லி தந்து தான் இட்லி இருந்து தோசை இருந்து எல்லாம் நான் பழகிறேன். அதாவது இந்த ஓட்டு கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து கோதுமை எல்லாம் பண்ணணும். ரைட், சீரகத்தூள், மிளகுத்தூள், இது மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சீனி, அவ்வளோதான். அந்த இனிப்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து சேர்க்க வேண்டியது. உப்பு, மாவுக்கு சோள மாவு இடிச்சு புட்டாயிப்பாங்க, களிக்கிண்டுவாங்க, ரொட்டி சுடலாம். பிறகு உளுந்து விதைக்கிற உளுந்து அவிச்சு வறுத்து ஊற்று கோதா புட்டாச்சி போட்டு துவைச்சி சீனியங்க விட்டு தருவாங்க அம்மா. அந்த நேரம் சாப்பிட்டது நம்மளோட பிள்ளைய சாப்பிடல, நம்ம சாப்பிட்ருக்கோம் கொழுக்கட்டை. ஸோ அடிக்கிற அந்த மலைக்கு சுட சுட ஓட்டு கொழுக்கட்டையும் இஞ்சி பிளேண்டி. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்றைக்கி அம்மாவோட கைப்பக்குவத்தில் மட்டக்களப்பில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஓட்டு கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட போகிறோம். அடிக்கிற அந்த மாறி மலைக்கு வந்து அம்மா பண்ணுற அந்த ஓட்டு கொழுக்கட்டை ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே மட்டக்களப்பில் மேலே மாறி மலை வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே வித்தியாசமான சாப்பாடுகள் நிறைய செய்து சாப்பிடுவாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் அப்படி செய்து சாப்பிட்றது. மாறி மலைக்கெல்லாம் உண்மையில் என்னென்னலாம் சாப்பாடு செய்வாங்க? விரும்பினதை சாப்பிட்றாங்க. இது விரும்பினதை வந்து சாப்பிடலாம், ரொட்டி சுடலாம், கொழுக்கட்டை சுடலாம். ஸோ அப்படி நிறைய சுடலாம், பூரி சுடலாம், சாம்பல் போட்டு. ஸோ அதை மாதிரி நிறையவே பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி அம்மா கையால் வந்து நாங்கள் செய்ய போகிறது மட்டக்களப்பில் ஸ்பெஷலான ஓட்டு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போது தேவையான பொருட்கள் இதுக்கு பெருசாக ஒன்றும் வந்து தேவைப்படாது. இது நம்ம அது கோதுமையுமா? ரைட், நிறைய போடணுமா? எத்தனை பேருக்கு செய்யணுமா அத்தனை பேர் தான் தேவை. அரிக்கணுமா? அப்போ ரைட், அரிச்செடுக்கணும். என்னத்துக்காக அரிக்கிறது? வண்டுக்காக தூசி கிடக்கும். அதுக்காக வேண்டி தான் அப்போ அரிக்கிறது. ஸோ அந்த தூசிகள் அப்படி வண்டு சம்டைம் வந்து சில கடைகளில் ஒன்று சொன்னால் அந்த கோதுமை எல்லாம் பார்த்துக்கிட்டு சொன்னால் சின்ன சின்ன பூச்சிகள் அப்படி மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு போயிட்டு எனி டைம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டுருக்காது, இருக்க இல்லாது. இது வளமையாக அப்படி வருது. ஆனால் இதில் அந்த வண்டுகள் அப்படி எதுவும் இல்லை. பட் அந்த சின்ன சின்ன டஸ்ட்டுகள் அப்படி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்மளோட ஒரு சேஃபுக்காக வேண்டி நம்ம அது பண்ணுறது தான் இப்போது மதர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரே ஒரு கோழி மட்டும் தான் இருக்குது. அவரும் சட்டிக்கில் போகிறார் போல இருக்கு. ஓட்டுக்குழுக்கட்டை கோதுமை மாயில் மட்டும் தான் செய்யலாமா? ஓ, அரிசி மாயில் செய்யலாது? அரிசி மாயில் செய்யலை. அரிசி மாயில் வண்டில் அம்பச்சா வைக்கும். வண்டில் வச்சா ஏண்டா எப்படி? அம்மா வண்டு காட்டி இல்லாட்டி கேஸ் குக்கர் தட்டில அந்த இது வண்டு காட்டின்னு சொன்னால் கீழே சுடு தண்ணி வச்சு அவிச்சு செய்கிறது. அதெல்லாம் கோதுமை அதுதான் அரிசி மாவில் செய்கிறது. ஆனால் இந்த இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த ஓட்டு கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து கோதுமை மாயெல்லாம் பண்ணணும். அம்மா தேங்காய் பூவை முன்னாடியே திருவி வச்சுட்டாங்க. கொஞ்சம் தேங்காய் விட்டால் தான் கையில் ஒட்ட மாட்டேன். தேங்காய் பூ போட்டால் புரட்டுறது? புரட்டினா கையில் ஒட்ட மாட்டேன். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அது அது என்னத்துக்கு அந்தது? அது இனிப்பு ஓட்டு கொழுக்கட்டை. ஓகே, உள்ள இனிப்பு வச்சு தானே, அந்த இனிப்பு செய்கிறதுக்காக வேண்டி தான் அது. அதுக்கு வந்து சர்க்கரை அப்படிலாம் போட்டு செய்யலாம். பட் வந்து நாங்கள் நார்மலாக சீனியை வந்து யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மிளகுத்தூள். மிளகுத்தூளா? சீரகத்தூள், மிளகுத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு. இது என்ன? இது சீரகத்தூளா? சீரகத்தூள். ரைட், சீரகத்தூள். அடுத்தது மிளகுத்தூள். இது மிளகுத்தூள். காரமாக இருக்குது, சாப்பிட்றது நல்லாயிருக்கும். எரிச்சிட்டு போ. ஸோ அதில் சேர்க்க போகிறது வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சீரகம், அதாவது சீரகத்தூள், மிளகுத்தூள், சீனி, அவ்வளோதான். அந்த இனிப்பு செய்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து சேர்க்க வேண்டியது பெருசாலாம் கிடையாது. இப்போ அந்த மோதம் கொழுக்கட்டை அவிக்கிறது, சீனி செய்கிறது, அது என்னென்ன போட்டு செய்கிறது? அப்போ அந்த அது பயறு, சர்க்கரை, சீனி, சிலாக்களை, ஏலக்காய், கருவா, மாவாகி போடுவாங்க. மணத்து வாசனை போட்டு செய்வாங்க. கோயில் வழியே சும்மா அப்படி பயறுகள் போட்டு தான் செய்கிறேன். அந்த இதெல்லாம் போடுறல வாசனைகள்லாம் இல்லை.
இது உப்பு உப்பு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு விட்டுக்கொள்ளணும். தண்ணி தண்ணி பச்சை தண்ணியா சுடு தண்ணியா? பச்சை தண்ணி பச்சை தண்ணி. இது என்னென்னு சொல்கிறது? அரிக்கு மேல் என்னென்னு சொல்கிறது? குறைச்சா குறைச்சிக்கலாம். ஆமாம், புரட்டு விட்டா வைக்கிறதுக்கு, ரொட்டி சுடுறதுக்கு. இப்போ ரொட்டிக்கு பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணுமோ இல்லை? ரொட்டி பதமாக இருக்கேன். ரொட்டி எடுக்கணும் மாவு செஞ்சு. தேங்காய் எண்ணெய் கையில் விட்டாம மாவு ரைட்டு. பசையும் போது வந்து கையில் ஒட்டி பிடிக்கும் தானே, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து லைட்டாக ஆயில் யூஸ் பண்ணலாம். திரும்ப சுடும்போதும் அந்த சட்டி இதுக்கும் வந்து இது அந்த பாத்திரத்துக்கும் பூசுறதா என்ன? நல்ல அந்த ஒரு உருண்டையும் ஒரு கொழுக்கட்டைக்குரியது. எடுத்தா தான் கவுக்கு லேச்சு. இவ்வளோ மாவில் எத்தனை சுடலாம்? ஒரு 10 சுடலாம். 10 கூட வரும் பாப்பமே. எத்தனை வந்திருக்கு? இன்னும் பிடிக்கலாமா அதுக்குள்ள? சின்னதாக ஓரளவுக்கு பதமாக பிடிச்சி செய்யணும். ஏனம்மா அது ஓட்டுக்குள் கொண்டு சொல்கிறேன்? அது ஓட்டில் சுட்டு எடுக்கிறதுக்காக ஓட்டுக்குள்ள கேள்வி கேட்டால் ஈஸியாக ஆன்சர், அவ்வளோதான். அது அந்த ஓட்டில் சுடுறதுனால ஓட்டுக்குள்ள. ஆனால் இது ஓட்டில் சுடுறது இல்லை, இது ஒரு பாத்திரம் தான். ஒன்றுக்கும் ரெண்டு ஸ்பூன் வச்சாலே போதும் போல என்ன சார்? இந்த சீரகம்லாம் மணக்குது, சீரகத்து. ரைட். கோடு 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 அதாவது அந்த இதில் வரிமா இருக்கும். நான் அடுத்த இதில் இப்போ காண்பிக்கிறேன். அது எதுக்குமா அந்த வரியாக வைக்கிறது? சும்மா அழகுக்காக கண்டு வைக்கிறது. யார் முதல்ல ஓட்டுக்குள்ள சொல்லி தந்தேன்? அதான் இப்போ எப்படி தெரியும்? சும்மா பார்க்காம எப்படி தெரியும்? எப்படி யார் சொல்லி தந்தா? அந்நேரத்தில் அம்மா சுட்டு தருவாங்க. எங்கே இருக்கும்போது? குணலியில் இருக்கும்போது. குள்ளணின்னு சொன்னால் எங்களோட அம்மா மாக்களோட வில்லேஜ் ஏரியா, அதாவது ஆரம்பத்தில் அவங்க இருக்க 38ஆம் கிராமம். அதை வந்து ஒரு வீடியோ கூட நான் தந்திருப்பேன் சேனலில். ஆரம்பத்தில் இருக்குது எங்கள்கிட்ட பாட்டன் பூட்டி வந்த கிராமம் அப்படி சொல்லி. அங்கெல்லாம் வந்து இப்படி தான். அங்கெல்லாம் என்னென்ன சாப்பாடுமா செஞ்சு தருவாங்க? அங்கே அந்த நேரம் நாங்கள் சோளம் போடுறோம். சோளம் அடித்து புட்டை வைப்பாங்க, களி கிண்டுவாங்க, ரொட்டி சுடலாம். பிறகு உளுந்து அவிச்சு வறுத்து கோதா புடாச்சி போட்டு துவைச்சி சீனியங்க விட்டு தருவா அம்மா. பைத்தம் பருப்பு அவிச்சு துவைச்சி தருவாவோ. எல்லாம் செய்வாவோ. எறுங்குமா நாட்டி இடிச்சு புட்டை அவிப்போம், இடியப்பம் அவிச்சு தருவாவோ. அந்த நேரம் சாப்பிட்டதே நம்மளோட பிள்ளைய சாப்பிடல, நம்ம சாப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இல்லை இந்த இப்போ சொல்றது சோளமாவில் களி கிண்டலாம், சீனி தேங்காய் போட்டு கிண்டலாம், இல்லாட்டி மீன் வாங்கி சொதி வச்சு கிண்டி சாப்பிடலாம். அந்த நேரம் செய்கிறேன். இப்போ சாப்பிடலாம். இப்போ நம்மளுக்கு இல்லை. உங்களுக்கு சோளமா மட்டும் இங்கே புட்டா வச்சு தந்துருக்கேன். அம்மா அப்பப்போ வந்து அந்த சோளம் பருப்பு செஞ்சு அம்மாவே வறுத்து இடித்து அரிச்சு அதில் சோளம் மாவில் செஞ்சு தருவோம். சோளம் அது வந்து நல்ல இந்த எப்படி சொல்கிறோம், ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் புட்டு. அதை மனமும் கமன்னு திரிபோசா மாதிரி மனம். திரிபோசா என்ன சோளம் தானே. ரைட். இப்படி தான் அந்த வரி போடுறது. அது நம்மளோட அந்த டீஸ்பூனாலே பின்பக்கத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் வந்து அது ஒரு அழகுக்காக வேண்டி அப்படி பண்ணுவாங்க. கடுவாகும் அப்படி கடுங்காம. ரைட். ஓகே. மழை நேரத்தில் இதெல்லாம் பிடிக்கும் சாப்பாடு. என்னென்ன செய்யலாம்? மழை நேரத்தில் என்னென்ன செஞ்சு சாப்பிடலாம்? வீட்டில் இருக்கும்போது ரொட்டி சாப்பிடலாம், என்னென்னாலும் செய்து சாப்பிடலாம் தான். ரொட்டி, கொழுக்கட்டை, வேற புட்டு கதை கூடாமா? இப்போ புட்டு கட்டை இன்றைக்கு இப்போ வாழைச்சீன பக்கம் வந்து கணவன் வந்து மனைவிட்ட புட்டு கட்டதால் மனைவி கொத்தி அவங்கள டெத் ஆக்கி விட்டாங்க. அது என்னென்ன பிரச்சனையோ சும்மா ஒரு கதையை எடுத்து விட்றானே.
இதில் வெறியில் சோத்தை சாப்பிட சொல்லிட்டு போ சாப்பிடணாண்டு போட்டு புட்டு தான் அவிச்சு தரண்டா அவள் அதிகண்டா பொறுக்கண்டா குடியாரங்களோட நம்மளும் இருந்து வாண்டனம் மாதிரி இப்போ இன்னும் நடந்தாலும் நீங்கள் ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் உங்களோட உட்காந்து இருப்பீங்க இல்லைங்க ரைட்டு விட்டுக்கு நம்ம அதுக்குள்ள அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக தேவையில்ல அது தேவையில்ல நம்மளுக்கு நம்மளோட வேலையை பார்ப்போம் ஒரு பொம்பளையோட விஷயம் தான் தெரியும் எப்படி இப்படி ஒரு ஆம்பளையில கஷ்டம் ஒரு ஆம்பளைகளுக்கு தான் நம்ம தெரியும் ஓகே லைட்டாக வந்து ஆயில் அது சும்மா அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதில் எப்படியும் ஒட்டாது மெட்டீரியல் வந்து அப்படி அதில் எப்படியும் ஒட்டாது இருந்தாலும் ஓகே இப்போ நான் அடுப்பை மூடுறதா சரியா ரைட் இப்போ சரி இது குறைச்சி வச்சுருவோம் பட் லைட்டாக சூடாக இருந்தால் போதும் தானே கூடத்தை உள்ள தானே அறியுது தானே அறியுது அப்புறம் கடுமையாக கூட வச்சோண்டா மேலே மட்டும் உள்ள கருகுன மாதிரி இருக்கும் உள்ள பச்சை மாதிரி இருக்கும் அதுக்கு எண்ணெய் ஒரு தரணும் ஒரு காயம் என்ன ஒரு தரணும் அப்படியா எண்ணெய் கொதிக்க ரெண்டு பேர் கூட்டிட்டா சரி அப்போ கூட்ட ஓடணும் காயட்டும் எண்ணெய் கொதிக்க நல்லா அறியுது ஓகே முதலாவது கொழுக்கட்டை முதல்ல வந்து அந்த சட்டிமை அதில் செய்கிறது காய்ச்சல இப்போ இதில் தான் வீட்டை தோசை செய்கிறது பூரி செய்கிறது எல்லாமே இப்போ இதில் ஆகிப்போச்சு விலை 3000 ரூபாய் அதாவது இந்த மெட்டீரியலுக்கு எப்பவுமே விலை தான் ஆமாம் யோசிக்க ஆடு பெரியுதுன்ற அப்படியாம்மா பெரியுதும்மா கை வச்சு பார்த்தா கிட்ட இந்தா கிடைக்குது பெரியுது இதுக்குள்ளேயே 2 4 6 இறக்கியாச்சு இதுக்குள்ளே அப்போ அதில் இன்னும் எத்தனை செய்யலாம் இதுன்னு செய்யலாம் அம்மா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12 கிட்ட அப்படி 10 12 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் இல்லை பார்ப்போம் இனிப்பு போதுமா அது இனிப்பு தட்டி இன்னும் தேங்காய் திருவணும் இல்லை கச்சி வாக்கு ரொட்டி விடணும் அவளை இனிப்பு சாப்பிட்றடி பிரச்சனை இல்லை ஒன்று இல்லைன்னு சொன்னால் இன்னொன்று பண்ணலாம் ஈஸியாக கிலோ எவ்வளோம்மா போகுது 175 ரூபா நல்ல மாவா மற்ற நோமல் 160 2 விலைக்கு இருக்கா கோதுமைமா 2 விலைக்கு இருக்கு டச்சுவா இது கழுவாஞ்சில் டச்சுவா ஏன் சாப்பிட்றல கொழுக்கட்டை இனிப்பு பிடிக்காதா உரைப்பண்டா பிடிக்கும் இந்த கெண்டோஸ் சாக்லேட் மட்டும் அது சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கணக்கு எடுத்து அது சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ நிறைய பேர் பார்க்க வரும்போது கிஃப்டாலாம் கொடுப்பாங்க தானே கெண்டோஸ் அடித்தூள் தான் இப்போ எத்தனை மணி கிளாஸ் 5 மணிக்கு டியூஷனுக்கு போகணும் ஆள் அப்போ வழிகிட்டு இருக்கிறா அஜ்வாக்கு ஒரு ரொட்டி செய்தால் போதும்ண்ணே என்ன சும்மா ரொட்டி சாப்பிட்றல என்னத்துல ரொட்டி சாப்பிட்றவா இல்லை தேங்காய் பூ போட்டுக்கேன் அதெல்லாம் சும்மா சாப்பிடலாம் சம்பல் கேட்பாவும் சம்பல் இல்லை சில நேரம் ரொட்டியும் சாம்பலும் போடுவோம் என்ன ஆவுக்கு என்ன வேணுமா என்ன வேணாம் கொழுக்கட்டை கஞ்சியாரம் பெய்தா தெரியலம்மா பெய்தா இல்லையாண்டு எப்படி பார்க்குற விரட்டி பார்க்கலாம் ஒரு வாரம் இதை செய்து ஓட்டு என்ன அட்டி பார்க்குற அடுப்பத்து பார்க்குறியா 10 அப்புறம் வெயிட் தானே இருக்கு அப்புறம் என்ன நல்ல கலராக வருது அது ஹீட்டு போதா தட்டியம்மா அங்கே கூட்டி விட்டிங்கடா சரி அதாவது இது வந்து நம்மளோட ஆஃபீஸ் இது அந்த டைமில் நம்ம வீடியோக்கள் பண்ணும்போது ஆஃபீஸ் சமையல் வீடியோக்கள் பண்ணும்போது யூஸ் ஆனது அதுக்கு பிறகு இப்போ தான் யூஸ் பண்ணுறோம் கூட இதில் சமைச்சது வந்து கொங்கோங் மகாராணி அதாவது தெரியும் அவங்களுக்கு மகேஸ்வரி அம்மா அதிகமாக இந்த அடுப்பில் சமைச்சிருப்பாங்க நிறைய வீடியோ இப்போ அவங்கள வந்து மிஸ் பண்ணுறோம் நிறையவே ஸோ அவங்கள்ட்ட நிறைய சாப்பாடெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கும் கால் பேசணும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இடத்துல டம்ப்ளிங் பண்ணுறாங்களாம் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க அவங்க நாட்டுக்கு வந்தாங்கன்னா பாருங்கள் தடப்படலாம் எவ்வளோ சாப்பாடு பண்ணுவோன்ட்டு இப்போ 2 பக்கம் வேகனா கீழ்ப்பக்கம் வந்து வேகணும் ஸோ எல்லா பக்கமும் வந்து இது வேகணும்னு சொன்னால் அது பச்சைத்தன்மையாக இருக்கும் இப்போ எப்படி நிமித்தி வச்சுருக்கோம் அதாவது ஒரு அந்த பக்கங்கள் வந்து 2 பக்கம் வந்து வேகினா கீழ்ப்பக்கத்துக்கு வேகிறதுக்காண்டி செஞ்சு வச்சுருக்கேன்
வெயிலும் வந்துட்டு டச்சுவா இப்படியே பார்த்துரு. இப்படி தான் அம்மம்மா வந்து முதல்ல பார்த்துருந்தோம் பாட்டியம்மா செய்யும்போது. இப்போ அம்மம்மா செய்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளால் நீங்கள் செஞ்சீங்கடா. சரி சரிங்களா? அம்மா செய்வா, அம்மா காட்டி கொடுத்துருந்தானே. அம்மா இட்லி ஆயிப்பாவோ ம் இடியப்பா ஆயிப்பாவுனே அது செய்வா. மாதிரி அம்மா செய்து காட்டுவா, புள்ள செய்வாள் பெருத்தா. ம் நல்லா வேகுதுண்ணே. புரட்டி புரட்டி வேக வைக்கணும். மற்ற என்ன நம்ம அந்த வண்டு கட்டி அவிக்கிற கொழுக்கட்டைன்னா அதுன்னா அது எப்படியுமே அந்த கீழ் வந்து வர வைக்கி ஃபுல்லாக அவிஞ்சிரும் நம்ம. இது வந்து ஹோட்டலில் படுற ஹீட்டு தானே. ஸோ எல்லா பக்கம் விரட்டி வைக்கணும், ஒரு பக்கம் பச்சை அரைக்கும். விரட்டணும், எல்லா பக்கம் புரட்டி புரட்டி வைக்கணும். அந்த பக்கம் கிட்டே இருக்குது, அதில் ஒரு 2 வைக்கலாம். சரிங்களா? எப்படி அதான் நல்லா இதே காட்டு. லாஸ்ட்டாக மிஞ்சின அந்த மாவில் ஒரு ரொட்டி. இந்த மாவில் செய்கிற இந்த ரொட்டி டச்சுவாக்கா என்ன வேணாம், ரொட்டி வேணாமா? அப்போ என்ன தர? கோல்கட்டை. அப்போ ரொட்டியாக இருக்குது. அப்போ ரொட்டி எனக்கு தான். கறி இருக்குது தானே. குழம்பு என்னம்மா இருக்குது? கருவாட்டு குழம்பு இருக்குது. கருவாட்டு குழம்போட நான் ரொட்டி சாப்பிடுவேன். அப்படி ரொட்டி. என்ன ஏன் ஏதாவது உண்டா? 2 சாப்பிடுவேன். ஏதாவது உண்டு வேணாம். பாருங்க, மவிக்கு கொடுக்கியா? மவிக்கு ரொட்டி கொடுத்த போட்டு கொல்கட்டை கொடுக்க இல்லையா? அப்போ கொள்ளுவான் ஒன்று போகிறான் வகுப்புக்கு. பசிக்குதா ஒன்று செய்யலையோ? ஆள் வார நேரம் இப்போ ஆளுக்கு இங்கே கொல்கட்டை ரெடியாக இருக்கும். அதாவது மருமகன் டியூஷனுக்கு போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் இப்போ டியூஷனுக்கு அவர் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் சாப்பாடு செய்கிறது தானே வளமையாக ஒன்று செய்கிறது. இல்லைன்னு சொன்னால் கடையில் ஏதாச்சும் வண்டி சாப்பிடுவாங்க, பானிஸோ இல்லைன்னு சொன்னால் வடையோ அப்படின்னா ஏதாச்சும் வண்டி சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் வீட்டில் ஓட்டு கொல்கட்டை சொன்னால் பூரி அப்படி ஏதாச்சும் செய்கிறது. அது நல்லா பத்தின மாதிரி இருக்குமா? வெயிருக்குமா அது இந்த இருக்கிறது? அது கொஞ்சம் ஓகே, இப்போ வெந்ததை பார்த்து நாங்கள் இறக்க போகிறோம். எதாவது வந்திருக்குமா? ரைட்டு, அது ஓகே. 1 2 3 எங்கே இறக்கல? 4 5 6 இறக்கியாச்சு. முதல்ல இறக்குனா 6. ஓகே, இன்னும் எத்தனை சுட இருக்குண்டு வர பார்ப்போம். அதே மாதிரி 6 12 10 இருக்கா? இன்னும் ஒழுங்கா இங்கே பாரு, எத்தனை இருக்கு? 6 2 4 6 மட்டும். ரைட். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் அந்த ரொட்டி சுடு வருது. ரொட்டியா? யாருக்கும் ரொட்டியை கொடுப்போம். அம்மா கொடுவானே, அம்மா கொடுத்துருவான். ரொட்டி மாதிரி இருக்கா? அக்காச்சி வந்து பிளேண்டி பருப்பு கொடுத்துருக்கு. இஞ்சி பிளேண்டி அக்காச்சி உடப்புறா. இங்கெல்லாம் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டு பிளேண்டியை குடிச்சா என்ன உங்களுக்கு என்னவா? நம்ம அந்த நேரனே இவ்வளவு சாப்பாடுனே பயத்தம்பருப்பு துவைக்கிறேன், உளுந்து துவைக்கிறேன் இடப்படையத்துக்கு. அந்த நேரம் சோறு இல்லையே, ஒரு நேரத்துக்கு சோறு தானே. இப்போதான் 3 நேரம் எங்களுக்கு சோத்துல வச்சு கொட்டுறீங்க. மட்டக்களப்புனாலே 3 வேளையும் சோறு தானே சமைக்கிறேன் கேட்குறாங்க. அப்படி இல்லை, எல்லாமே மாறி மாறி பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பெண்கள் வந்து அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுனால, சோம்பேறித்தனம் இல்லை, காசு வசதி குறைவு. அந்த நேரம் நாங்கள் வளவு பெரிய வளவு அங்கே குணலில் இருக்கக்குள்ள பயிர் செய்கிறேன், அதை காய வச்சு வைக்கிறேன். விற்கிறது போக எங்களுக்கு சாப்பாட்டு கண்டு வேறையா கட்டி வைப்போம், அதை செய்து அப்படிவோம். அப்போ இப்போ சோம்பேறித்தனம் இல்லை, இப்போ இதுதான் வசதியின்மை பிரச்சனை தான். அப்படியா? ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இப்போ 3 வேளையும் சோறு சாப்பிட்ற மாதிரி. சில நேரம் காலையில் மட்டும் தான் ஏதாச்சும் இடியப்பமோ இட்லியோ அப்படி செய்வாங்க. சில நேரம் நைட்டில் எப்பாச்சும் இருந்துட்டு தான் புட்டை இடியப்பம் செய்வாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் உண்மையில் மதியத்தில் மட்டும்தான் நான் வந்து சோறு சாப்பிடுவாங்க. மற்ற காலையில் நைட் டைம்லலாம் வந்துட்டு வேறு சாப்பாடுகள் செய்வாங்க. அந்த டைமில் நேரம் சரியான கஷ்டமே. 2 சுண்டு அரிசி ஆக்குனா ஒரு கஷ்டம்னு சொல்கிறீங்க. ஆனால் வேறு சாப்பாடு டைம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க. இப்போயும் கஷ்டம்னு சொல்கிறீங்க. அப்போயே இப்போ 3 வேளை சோறு. அதுக்கு அந்நேரம் நம்மட இது இருந்த அந்நேரம் இந்த சாமானுக்கெல்லாம் விலைவாசி குறைவு. அந்நேரம் என்னண்டான செய்திக்கலாம். இப்போ வாங்கல சரியான விலைவாசி விலை பார்த்து பிரட்டு விடலாமேம்மா. ரொட்டியை சுட்டா
ஒரு கறியும் தானே சாம்பார் ஒன்று வைக்கணும் வச்சா சுரக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு ரொட்டியும் சுட்டு எடுத்தா சாப்பிட்றேன். எங்கேயும் தானே போகிற இடத்த அது ஈஸி தான். வர ஒரு கேட்டெல்லாம் கொண்டு வா, நான் தேத்தனியும் வச்சு அடித்தா அவ்வளோ போதும். நம்ம அடுப்பு பத்தலன்னு முன்னாடி சொன்னோம். இப்போ இப்படி வேகமாக வேகன்றது கொஞ்ச நாளாக வேலை செய்ய இருந்தது தானே. இப்போ வேலை செய்ய தொடங்கினது ரைட்டால் நல்லா எறிகிறாப்புல. ஓகே, தம்பிக்கு தான் முதல் கொழுக்கட்டை தச்சு வாக்கு சொன்னாங்கன்னா இருக்காது, டைம் போனால் இருக்காது. இப்போ சாப்பிட்டாதான் தச்சியாதான் பெஸ்ட் ரிவ்யூ. எப்படி இருக்கட்டும் பாப்போம். நீ எடுத்து சாப்பிட. சுடுதா கடைதான் சுடுதா. சாப்பிட கடியாகும் பார்ப்போம். இங்கே வராவும். ஓகே, பிளேண்டி இஞ்சி பிளேண்டி யாருக்கு? எனக்கு அங்கே வைங்க. எனக்கு நான் முடிஞ்சாதான் சாப்பிடலாம். டீப்பில் வைங்க. அப்போ இதுவும் வந்து வந்துட்டுது. ஓகே, ஸோ ஓட்டு கொழுக்கட்டை எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. ரைட், இனி ஒரே ஒரு ரொட்டி மிச்சம். உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு ட்ரை சொல்லுங்க அப்போ எப்படி இருக்குன்னு. எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறேன். ஐயோ. சரி ரொட்டி வந்தா சரி. அம்மா எவ்வளோ வேகமாக முடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா. நெருப்பும் சோறும். ஆனால் அடுப்பு மூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தியாம்மா, அக்காச்சி தான் வந்து ட்ரை சொல்ல போகிறா. உங்களோட அம்மா சுட்ட இல்லை நல்லா தான் இருக்கும். வீடுக்காண்டி போய் சொல்கிறேன். நம்ம இல்லை, அம்மா சொல்லி தந்து தான் இட்லி இருந்து தோசை இருந்து எல்லாம் நான் பழகுறேன்னா. 2 வயசுல செய்ய நிறைய பேர் இருக்கு. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்றாலும் அக்காச்சி செய்வா. காலையில் எழும்பி அக்காச்சி இல்லைன்னா அக்காச்சி அம்மா காலையில் ஏலியா எந்திரிச்சு செய்வாங்க. நம்ம அப்படியே சாப்பிட்றது மட்டும்தான். அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. சரி, அப்போ இந்த டேஸ்ட்டை வச்சு சொல்லுவா. அம்மா அதுக்குள்ள என்னென்ன சேர்த்து பக்கத்தில் நீ இல்லை சொல்லுவா. சொல்லுடா. சீரகம், சிரியம், சீனி, தேங்காய், மிளகுத்தூள், போட்டிப்பா நினைக்கிறேன். அவ்வளோதான். இஞ்சி பிளேண்டியா குடிக்கிறேன். இஞ்சி பிளேண்டியில் அரிக்கிட்டு போ. சப்பாத்தி மாதிரி இருக்கு. எப்படி அம்மா சாப்பிடுங்க. அம்மா செய்து வச்சு அம்மா சாப்பிட போறா. நான் இன்னும் சாப்பிடலை, நான் சொல்கிறேன். எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டதே நானே எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். என்னம்மா அப்படியா? நீ சாப்பிட்ட. நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களாம் சாப்பிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதான் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு இல்லை அம்மா வளமாக செய்கிறது. என்ன ரைட், ஃபைனலாக வந்து கண் கண்டா கை செய்யும். என்னண்டு கண் கண்டா கை செய்யும். அதாவது அம்மா இப்போ என்ன சொன்னவன்டா, அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்து அக்கா வந்து இப்போ எல்லாம் செய்கிறான்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இப்போ அக்கா சொல்கிறான்னு சொன்னால் கண் கண்டால் கை செய்ய முடியும் சொல்லி. அதான் இப்போ யூடியூப்பை பார்த்து சமைச்சு போகிறேன் போல என்ன. அப்போ நானே தான் செய்வேன், பார்த்து செய்ய மாட்டேன். பாலப்பம் சுட்டு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் மட்டக்களப்பு பக்கம் இருக்கிற பாலப்பம் வந்து ஸ்பெஷல். அந்த பாலப்பம் வந்து நிறைய இடங்களில் வந்து செய்ய மாட்டாங்க. பாலப்பம்னு சொன்னால் வந்து சின்னதாக ஒரு சட்டிக்கில் அந்த முட்டைப்பம் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்மளோட பாலப்பம் எப்படி செய்கிறதுன்றது வந்து செஞ்சு காட்டணும். அதுக்கு முதல்ல வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது தாய்ச்சி இல்லை, அதுக்கு மண் சட்டி தானே. மேலே ஒரு சட்டி, அதுக்கு மேலே சட்டி. நம்ம எத்தனைவா? 12. ஸோ அடிக்கிற அந்த மலைக்கு சுட சுட ஓட்டு கொழுக்கட்டையும் இஞ்சி பிளேண்டி மருமகன் பாராரு அவர்கிட்ட வீடியோ ஒப்படைக்க போகிறேன். என்ன சொன்னால் பூரி என்று சொன்னதான் இங்கே பூரி எடுக்கிறான். பூரி இல்லை, இன்றைக்கு வந்து ஓட்டு கொழுக்கட்டை. ரைட்டு, ஸோ அம்மா கையால் செய்த ஓட்டு கொழுக்கட்டை கடைசி அப்போ செய்தம்மா. நானும் சாப்பிட்டுக்கானா அவ்வளோதான். அம்மா மாட்ட சோழன் வச்சு ஓட்டு கொழுக்கட்டை கண்ட மலைக்கு அது குறைஞ்ச வந்தவருக்கா செய்தேன். இதோட 2வது இடம் 3வது இடம் மலைக்கு இல்லையா? மலைக்கு அம்மா
இருக்குடா சும்மாடா இருக்குடா இருக்குது. அடுத்த சாப்பாடு பூரியா, இட்லியா, உப்புமாவா, புட்டா என்னன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா கையால் அக்கா கையால் நாங்கள் செஞ்சு காண்பிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து ஓட்டுக்கொல்கட்டை தான். வடியுது அப்படியே இதை பானிமே இருக்கும் இனிப்பு அது பிடிச்சி தான் சாப்பிடு. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா அம்மா கையால் செய்த ஓட்டுக்கொல்கட்டை டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக இஞ்சி பிளேண்டியோட நான் முடிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அத்தோட சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி பாய்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பாய்.